ஹாய் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சது இல்லையா, சக்திவேலுக்கு. இவங்க தான் அவங்க அம்மா தான் கல்யாணத்தை நிறுத்துனாங்கன்றது தெரிய வீட்டில் போய் கேட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு. பிரச்சனை பண்ணி என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மாவை பயங்கரமாக திட்டுறாரு. இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ண, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, இவன் கல்யாணம் நடக்கணும்னு தானே என் ஒய்ஃபு சாமி கும்பிடுறா, எல்லாம் பண்ணுறா, எல்லாமே பண்ணோமே, இப்படி தெரிஞ்சிருந்து ஏன் நீ கல்யாணத்தை இப்படி நிப்பாட்டின, அதுக்கு இப்படி கூட இருந்து குழி பறிச்சிட்டியே, அப்படி இப்படின்னு கண்ணாப்பின்னான்னு திட்டுறாருங்க. திட்டினதுக்கப்புறம் எல்லாருமே எவ்வளோ தடுக்கிறாங்க. அப்போ கூட அவர் திட்டுறதை நிப்பாட்டவே மாட்டுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டை விட்டு வெளியில் போயிடு, ஏன்னா நீ என் கல்யாணத்தை நிறுத்திட்டு நாளைக்கு நாங்கள் இறந்துட்டா கூட எங்கள் சொத்தெல்லாம் நீ உன் பொண்ணுக்கு எழுதி கொடுத்துருவ, நீ அதுக்கு தான் வேலை பார்க்குற, அப்படி இப்படின்னு கண்ணாபின்னான்னு திட்டுறாரு. உடனே என்ன ஆகுது, வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் தள்ளுறாங்க. அவங்க வீட்டில் எவ்வளோ சொல்கிறாங்க. அவங்க அண்ணிலாம் கூட சொல்கிறாங்க, அண்ணன் ஊரில் இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃபு சொல்லி பார்க்குறாங்க, அவங்க பையன், அவங்க தம்பின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ கூட கேட்காம என்ன பண்ணுறாரு, அந்த ஆட்சி கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வெளியில் தள்ளுறாரு. இதை ராஜி பார்த்துட்டு இருப்பாங்க, அரசியும் பார்த்துட்டு இருப்பாங்க. ராஜி போய் என்ன பண்ணுறாங்க, கோமதி கிட்ட போய் சொல்கிறாங்க, அந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை ஆகுதுன்னு. கோமதி வெளியில் வராங்க. அப்போது இவங்க ஆட்சியை வெளில பிடிச்சி தள்ளும் போது கரெக்டாக அவங்க வந்துடுறாங்க. உடனே அவங்க அம்மாவை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சதை பார்த்துட்டு அப்புறம் இந்த மாதிரி திட்டுறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, ஒருத்தரே நீ வீட்டை விட்டு வெளில அனுப்புவியா, அப்படி இப்படின்னு கண்ணாப்பண்ணான்னு இவங்க ஒன்று திட்டுறாங்க. என் பையன் கல்யாணத்தையும் நிறுத்திட்டு இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டிங்களா அப்படின்னும் போது அப்போது கோமதி சொல்கிறாங்க, உன் பையன் கல்யாணத்தை நாங்கள் நிறுத்தணும்னு அவசியம் இல்லை, உன் பையன் தான் பொண்ணுங்களை கடத்தி வச்சுருக்கான், அந்த பொண்ணு வீட்டில் தெரிஞ்சிருக்கோம், அதனால் நிறுத்தியிருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறோன்னே, இதை நிறுத்தினது காரணமே இவங்க தான், இவங்களை நான் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அது கோமதி என்ன பண்ணுறாங்க, அப்போ பாண்டியனும் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் பாண்டியனையும் திட்டுறாங்க. திட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்க வீட்டை விட்டு வெளில போக சொன்னதுனால கோமதி வேறு வழி இல்லாமல் எங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவர் பாண்டியன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. அவங்க ஆட்சி கூட சொல்லுவாங்க, அவரை ஒரு வார்த்தை கேளுமா அப்படின்ற மாதிரி. அவங்க அவரை பார்ப்பாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. பார்ப்பாங்க, ஆனால் இவங்க யாரும் இவங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க, வாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் அது கடையில் வருத்தப்படுறாரு, என்ன இவங்க நம்மளை கேட்காம ஒரு வார்த்தை கூட கேட்காம முடிவு எடுத்திருக்காங்கன்ற மாதிரி வருத்தத்தில் இருப்பார். அப்போது சரவணன் கேட்குறான், என்னப்பா சோகமாக இருக்கீங்க, ஆட்சி இதுவா அப்படின்னும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஆட்சி வீட்டுக்கு வரணும் தானடா நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா முடிவு எடுக்கிறத எனக்கு கொஞ்சம் கேட்டு முடிவு எடுத்தால் நல்லா இருந்திருக்கோன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சரவணன் சொல்கிறான், நீங்களும் அம்மா வந்தால் பேசிக்க மாட்டீங்கல்ல, அதனால அம்மா அப்படி முடிவு எடுத்திருப்பாங்கப்பான்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கோமதி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா சந்தோஷத்தில் பலகாரம்லாம் கொண்டு வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. அப்படியே பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கதிர் ஆகட்டும், ராஜி ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போது கோமதி ஒரு வார்த்தை கேட்குறாங்க, ஆமாம்மா நீ எதுக்கு குமாரோட கல்யாணத்தை நிப்பாட்டின அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அவங்க உண்மையை சொல்கிறாங்க, இல்லடி அரசியை கடத்திட்டு போய் இவன் வச்சுட்டு இருந்ததுனால அது எங்கே உண்மை தெரிஞ்சு மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில் கல்யாணத்தை நிறுத்திட போகிறாங்கன்னு அவங்கள பார்த்து நான் சொன்னேன், ஆனால் கல்யாணம் நிற்கிறோன்னு நான் சொல்லவே இல்லைன்ற மாதிரி ஆட்சி சொல்லுவாங்க. அதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் திங்கக்கிழமை என்ன போடுறாங்க, என்ன எபிசோடுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.